நமஸ்காரம். ஓம் மகாஷிஷர் குரு அகத்திய குருவே நமக. இப்போ நம்ம அகத்தியர் வழிபாடு நூலிருந்து விவாகரத்து எனும் தலைப்பில் கீழே ஐயன் அகத்தியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். என்ன காரணம்? இது ஒரு மகாமுனி கும்பமுனி நம்ம சித்தர்களுக்கெல்லாம் இன்னும் வைத்தியர்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து வழங்கினவங்க. இதை பற்றிலாம் விவரிக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? உலகம் போகிற போக்கு, அப்புறம் இந்த மாதிரி கஜராஜ சுவாமிகளை பற்றி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல உள்ளங்களை எடுத்து இந்த நாட்டை சீர்படுத்துறது ஐயன் எப்பயுமே வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதை சொல்லி அவங்க ஐயன் இந்த புக்கிலே சொல்லியிருக்காங்க, நான் 4 யுகங்கள்லையும் இருந்திருக்கேன் அப்படின்னு. அதனால் நம்ம இதை குறைத்து மதிப்பீடு செய்யாமல் இதை ஒரு லைஃப்கான ஒரு பார்த்தா நம்ம எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதெல்லாம் ஏன் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும்? இதை பற்றிலாம் அவங்க இதெல்லாம் 2001 2008 அப்படின்ற காலகட்டத்தில் இதெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கான பதில்களை எழுதின தொகுப்புகளை இப்போ ஃபுல் புக்காக போட்டு எல்லாருக்கும் அறிவுரை வழங்கிட்டுருக்காங்க. இந்த காலத்தில் ஏன் வெளியே வரணும்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லோரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம். அதை தெளிவுபடுத்துறதுக்கு நம்மளோட நல்ல புண்ணியங்கள் இருந்தால், நல்ல தர்மங்கள் செஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு உதவும். நம்ம இப்போ ஃபுல்லுமே இன்டர்நெட்டில் இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம கேட்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இது பல பேருக்கு போய் சேரும். பல பேருக்கு சேர்ந்தாலும் யாருக்கு எந்த குழப்ப நிலையில் இருக்கிறாங்களோ, இல்லைனா இந்த மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். எனக்கு இந்த அகத்தியர் வழிபாடு புக்குன்னு சொல்கிறதோட இவங்களோட வெப்சைட் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் தான் எனக்கு கிடச்சிது. நாங்கள் ஒரு 2005 ஐயன் அகத்தியன் எங்களுக்கு தெரிஞ்சாலும், எங்கள் குடும்பம் ஐயனை தொழுது வணங்கி வந்தாலும் சில பேருக்கு இன்னும் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னு இல்லை, அவசியம் இல்லை. பரமஹம்சர் யோகானந்தர் இருக்காங்க, சாய்பாபா இருக்காங்க, இன்னும் பல குருமார்கள் இருக்காங்க. யார் குருமார்கள் எடுத்துக்கிட்டாலும் அறிவுரைகள் எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் அதுதானே, நேர்மையாக அறத்தோடு வாழுங்க அப்படின்ற. இதையே நம்ம அப்படி எடுத்துக்கலாம். எந்த குரு சொல்லியிருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, சொன்ன விஷயங்களை ஏற்று நடந்தால் அதுதானே தட்சணை. நம்ம குருக்கு கொடுக்குற தட்சணையாக நான் அதுதான் நினைக்கிறேன். நம்ம நல்லா இருந்தால் நம்ம குரு சந்தோஷமாக இருப்பாங்க. என் பிள்ளை நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே விவகாரத்தை பற்றி விவரிச்சிருக்காங்க. எப்போ இந்த டேட் சொல்கிறேன், அதை கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2003 February 24 காலையில் 10:20 இந்த தலைப்புகளை ஐயன்கிட்ட கேட்குறாங்க, ஐயன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்போவே ஏன் விவரிக்கணும்? ஏன்னா நீ வரப்போகிற காலங்களில் மனுஷங்களோட மனம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க போகுது. அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு, நல்ல வழியில் போக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது உதவும். திருமணமானவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வது ஏன்? மறுமணம் செய்து கொள்ளலாமா? மாமுனிவர் அகத்தியர். எந்த ஒரு திருமணமான ஆணும் பெண்ணும் தம்மால் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு வெறுப்பு அதிகரித்து போனால், எந்த ஒரு விரும்பிய சூழ்நிலையை பெற முடியாமல் போனாலும் முற்றிலும் பிரிந்து போகும் நிலைமைக்கு கொண்டு போகின்றது. இப்படிப்பட்ட தனி வாழ்க்கை நீடிப்பதா அல்லது மறுமணமாவதா சரியா? இப்படிப்பட்ட மன வாழ்க்கை நீடிப்பதா? அதாவது மன வாழ்க்கை தம்பதிகள் தங்களுக்குள் ஒற்றுமையற்ற நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வது என்பது கேள்வியாகும். முக்கியமாக பிரிந்து விடுவது என்பது எப்பொழுது ஏற்படுகின்றது என்றால், எந்த ஒரு விஷயமாக நிலைமை நீடித்தால்
அது வாழ்க்கையை முற்றிலும் கலக்கிவிடும் என்பது அந்த நிலைமையை பொறுத்தது. உதாரணமாக, கணவன் குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டு குழந்தைகளையும் பெண்களையும் தினந்தோறும் அடித்து கொன்று பின் அவர்கள் வயிற்றை நிரப்ப பொருட்களையும் கொடுக்க தவறினால் அப்படிப்பட்ட மனிதரிடம் வாழ்வதை விட பிரிந்து போவது நல்லது. சில சமயம் தவறுகளை செய்தவன் தன் தவறை புரிந்து கொண்டு தன்னை சீர்படுத்தி கொண்டால் அவனை மன்னித்து அன்புடன் அணைத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆதலால் எந்த ஒரு விஷயம் தன்னையோ தன் குழந்தைகளையோ முன் செல்ல விடாமல் தினம்தோறும் வாழ்க்கையில் நசுக்கி பிழிந்து விடுகின்றதோ அத்தகைய வாழ்க்கையில் இன்னும் நீடிப்பது சரியல்ல. இத்தகைய திருமணத்தின் இருந்து பிரிந்த ஒருவர் மறுமணம் செய்து கொள்வது சரியாகுமா என்பது கேள்வி. இதற்கு பொதுவான பதில் கொடுக்க இயலாது. ஏனென்றால் மறுமணமாகவும் இருக்கும் இன்னொருவர் தனக்கு எல்லா விஷயங்களில் ஒற்றுமையுடையவரா என்பதை ஆராய்ந்து பிறகுதான் மறுமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்காத அவரவர்களின் வேண்டுதல் மற்றும் வேண்டாமையை இவைகளை பொறுத்து இருக்கின்றது. புதிதாக மறுமணம் புரிந்த பெண் தன் இருவருக்கும் அப்பாற்பட்ட சிலரால் இது மறுபடியும் பாதிக்கப்படுகின்றது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டாலும் அவர்களின் பிள்ளைகளோ பெற்றோர்களோ ஒத்துப்போக முடியாத நிலைமை ஏற்பட வாய்ப்புண்டு. மேலாக இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு எதற்காக மறுமணம் வேண்டியிருக்கின்றது என்பதை பொறுத்தது. உடல் சம்பந்தமாக அல்லது உணர்ச்சி சம்பந்தமாக அல்லது வாழ்க்கை துணைக்காக அல்லது பணம் பொருள் இவைகளுக்காக எப்படியெல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான வேண்டுகோளுக்கு மறுமணம் தேவைப்படுகின்றது. இத்தகைய பொருட்கள் மனமான நிலையிலே மற்றோர் இடம் இருந்து அல்லது பெற்றோரிடமிருந்து கிடைத்து இருந்தால் மனமாகாமல் இருப்பது நன்று. ஒரு ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு சாப்பாடு ஒழுங்காக போடாமல் இருக்கிறாங்கன்னா அவங்கள டைவர்ஸ் பண்ணி வாழ்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே அந்த கணவர் திருந்தி வந்தால் அதையும் அவங்கள ஏற்றுக்கிட்ட நல்லபடியாக வாழ்கிறதையும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அணைத்து கொண்டு வாழ்வதும் நல்லது தான். ஆதலால் எதுவும் தன்னோட குழந்தைகளையும் தன்னையும் ரொம்ப போட்டு வாட்டி வதைக்குதுன்னா அதில் நீடிப்பது சரியல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று என்னன்னாங்கன்னா, இப்போ மறுமணம் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணும்போது அவங்க உடல் தேவைக்காக பண்ணுறாங்களா, பொருளுக்காக பண்ணுறாங்களா, இல்லை சும்மா ஒரு துணைக்காக தேடுறாங்களா அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்க்கணும். சும்மா மறுமணம் செய்யக்கூடாது. மறுமணம் செய்யும் போதும் அவங்க அடுத்து அதே மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டத்தை கொண்டு போய் கொடுக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த முடிவு எடுக்கணும். ஒரு வேளை இப்போ தனியாக டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு தன்னோட பெற்றோர்கள் மூலம் சப்போர்ட்டோ தன்னோட கால்லையே நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையோ இருந்துச்சுன்னா அவங்க இன்னொரு துணையை தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கதை நான் வாசிக்கிறேன். உடல் சம்பந்தமாக அல்லது உணர்ச்சி சம்பந்தமாக அல்லது வாழ்க்கை துணைக்காக அல்லது பணம் பொருள் இவைகளுக்காக இப்படி எல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான வேண்டுகோளுக்கு மறுமணம் தேவைப்படுகின்றது. ஆனால் இது எல்லாத்தையும் பெற்றோர்களிடமிருந்து கிடைத்திருந்தால் மனமாகாமல் இருப்பது நன்று. இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. மணமானவன் அல்லது மணமானவள் மனப்பந்தலிலே ஒன்று சேர்ந்து மன வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் இணைப்பில் கட்டுப்பட்டு இருக்கும்போது கட்டியவரை விட்டுவிட்டு வேறு ஒருவரை தேடிச் செல்கின்றார்கள். இது ஏன் என்ற கேட்ட கேள்வி. அதற்கு முன்னமே சொல்லியிருக்கும்படி மன வாழ்க்கையில் சில முக்கியமான பொருட்கள் அடிப்படையாக வேண்டியிருக்கின்றது. உடல் உறவு, உண்மையான அன்பு, ஒத்துப்போகும் மனம். இதில் ஒன்று அல்லது இதர வேண்டுகோள்கள் வேண்டிய அளவுக்கு கிடைக்காவிட்டால் அதை இரண்டு போக்கில் சமாளிக்க மனம் ஓடுகின்றது. ஒன்று, போதிய அளவு கிடைக்காவிட்டாலும் பொறுத்து கொண்டு இவ்வளவுதான் நான் கேட்டு வந்தது என்று ஆசையை கட்டுப்படுத்துவது. வேண்டிய பொருள் வேண்டிய அளவில் கிடைக்கவில்லை என்று அத்தகைய அனுபவம் தனக்கு மணந்தவரிடத்தில் இருந்து கிடைக்கவில்லையே என்று இருக்கும்போது இன்னொருவர் கொடுக்கும் சூழ்நிலை கிடைத்த போது அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள அவர் ஈடுபடுகின்றார். இது சரியா அல்லது தவறா? உடல் உறவு என்பது விலங்குகளுக்கும் இருக்கும்படி ஒரு இயற்கையான வேண்டுதல்.
இதை மணமகன் அல்லது மணமகள் தங்களுக்குள் பெற முடியாது இருந்தால் அத்தகைய தூண்டுதலில் இருந்து தூண்டப்படும் மற்றொருவரிடம் அதை பெற அணுகுகின்றனர். இதற்கு புராணங்களிலும் வேத சாஸ்திரங்களிலும் முற்றிலும் வேற்றுமையான அறிவுரைகள் காணப்படுகின்றன. அகல்யா தேவிக்கு முனிவரான தன் கணவரிடம் ஒரு குறை இருந்ததால் ஒரு கணம் தன்னை மறந்து தேவேந்திரனிடம் உடல் உறவு கொண்டாள். இதை தவறு என்று சொல்பவரும் உண்டு. முனிவரிடம் பெற முடியாத பொருளை வேறிடத்தில் அவள் பெற்றது சரி என்பதும் ஒரு சித்தாந்தம். முன்பெல்லாம் திருமணமானவன், அதிலும் பணம் பொருள் அதிகம் இருப்பவன், தனக்கு மனமான ஒரு பெண் இருந்தாலும் அவளுடைய ஒப்புதலால் வேறு சிலரை உடலுறவு கொண்டு இருப்பது புராண கதைகளில் உண்டு. அதனால் தான் மணமாகும் முன் ஒருவருக்கு ஒருவர் இத்தகைய பொருத்தத்தில் பெயரளவில் பொருத்தமாக இருக்கின்றாரா என்பதை ஆராய்ந்து அறிந்து மணக்க ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். இதைதான் யோனி பொருத்தம் என்று சாஸ்திரத்தில் அழைத்து இருக்கின்றனர். மணமாகி குடும்பத்தில் எதிர்பார்த்த அன்பை பெறாதவன் அல்லது பெறாதவள் வேறு ஒருவரிடம் அந்த அன்பை பெற்றால் அது இயற்கையாகும். அது முற்றிலும் தவறு என்று கூற முடியாது. மனிதனுக்கு வாழ்க்கையின் அன்பு என்பது அடிப்படையான அடித்தளமாகும். இத்தகைய மன வாழ்க்கையில் அடையவில்லை என்றால் அவன் என்ன செய்வான்? இப்படி அன்பை தேடி போகும்போது ஒருவருக்கு ஒருவர் நெருங்கிய போது மனிதன் தூண்டுதலுக்கு இணங்கி அது உடல் உறவை தேடி செல்லும் குணத்தை சில சந்தர்ப்பத்தில் உண்டாக்குகின்றது. அங்குதான் தவறு ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பை தன் வயதுக்கு நிகரான ஆண் பெண் உறவில் தேடுவதை விட்டு குழந்தைகளிடம் பிராணிகளிடம் இயற்கையிடம் இப்படி அன்பை பரிமாறிக்கொண்டால் அங்கு மனதுக்கு சாந்தி கிடைக்கும். உடலுறவுக்கு இடமில்லை. மன வாழ்க்கையின் அன்பை மக்களின் அன்பாக மாற்றிவிட்டால் அது மேன்மையானது. தாய் உறவில் கொண்டு எல்லோரையும் தன் மக்கள் என்று நினைத்து அன்பை பரிமாறிக்கொண்டால் அது புனிதத்தன்மை அடைகின்றது. பிறந்த போதே மனம் என்னும் பொருள் நிர்ணயிக்கப்படுகின்றதா என்று கேள்வி இருக்குது. பிறக்கும் போதே அந்த ஆசை கொண்டு பிறக்கின்றனர்களா? அதுதான் பிறப்பை ஒட்டி பிறக்கின்றனர். இதைதான் தலைவிதி தலையெழுத்து என்று அழைக்கின்றோம். வளரும் போது பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் சில பொழுது இது மாற்றப்படுகின்றது. பிறந்த பிணைப்பில் வாய்ப்பை விட்டு வேறு வழியில் வாழ்க்கையை தள்ளிவிட்டால் அத்தகைய வாழ்க்கை நீடிப்பதில்லை. உதாரணமாக, சிறு வயதில் இருந்தே மன வாழ்க்கையில் ஈடுபடாதவர்களுக்கு கட்டாயமாக மனம் செய்து வைத்தால் அத்தகைய மன வாழ்க்கை கணக்கில் தவறி விடுகின்றது. இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கணவன் மனைவி அவர்கள் வேண்டுகோளை அறிந்து இயற்கையான உடல் உறவில் சிறிதும் அச்சமில்லாமல் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். இது எல்லாம் கிடைத்த பின்னும் சிலர் மற்றவர்களை தேடி போவது சரியல்ல. அது அவர்களை மீறி இருக்கும் ஆசையை தென்படுத்துகின்றது. அளவுக்கு மீறி எதையும் அனுபவிக்க கூடாது. அதற்காகத்தான் பூஜை, நிஷ்டை, நியமம், விரதம் இப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. நமஸ்காரம். நாளைக்கு மன வாழ்க்கை ஏன் அமையவில்லை அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி விவாகரத்தை பற்றி ஐயன் தெளிவாக விளக்கியிருந்தாங்க. யாருக்கெல்லாம் இது கிடைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அவங்களும் தெளிவு வருவாங்க. குழப்ப நிலையிலிருந்து தெளிவுபடுத்துறதுக்கு இந்த அகத்தியர் வழிபாடும் என்ற நூல் மிக மருந்தாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். நமஸ்காரம்.